அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே ஏரியில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சிறுவர்கள் ஹரிஹரன், ஜீவிதன் மற்றும் தர்ஷன் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த உயிரிழப்பு தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது கோட்டமருதூர் கிராமம். இந்த கிராம பகுதியில் உள்ள ஏரியில் இன்று மாலை மீன் பிடிப்பதற்காக வலையை வீசியுள்ளனர். அப்போது மீனவர் வலையை இழுத்த போது அதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து கோட்டமருதூர் கிராமத்தில் விசாரணை செய்த போது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த சிறுவர்கள் இல்லை என தெரிய வர உடனடியாக சம்பவம் குறித்து அரகண்டநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அரகண்டநல்லூர் அடுத்த மணமுண்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன்களான ஜீவிதன் வயது 10, தர்ஷன் வயது 8 ஆகிய இருவர்கள் என தெரிய வந்தது. பின்னர் அவர்களது பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்களுடன் 3வது ஒரு சிறுவன் வந்ததாகவும் அந்த சிறுவனையும் காணவில்லை என கூறியுள்ளனர். இதனை அடுத்து உள்ளூர் மக்களின் உதவியுடன் ஏரியில் தேடிய போது சடலமாக ஹரிஹரன் வயது 11 என்கின்ற சிறுவனின் சடலமும் கிடைத்துள்ளது. பின்னர் 3 சிறுவர்களின் உடலையும் மீட்ட அரகண்டநல்லூர் போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏரியில் குளிக்கச் சென்ற சிறுவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.